அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போன பதிவில் இத்காமுடைய பிரிவுகள் பற்றி சொன்னேன். அதில் வர எடுத்துக்காட்டுகளை குர்ஆனில் ஓதி காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி இன்றைக்கி சொல்கிறேன். இத்காமில் பிற பிரிவுகள்னு சொல்லி 3 பிரிவுகள் பற்றி சொன்னேன். இத்காம் முத்தமாதிலைன், முத்தகாரிபைன், முத்தஜானிசைன் அப்படின்னு. அதில் முதல் பிரிவான இத்காம் முத்தமாதிலைனுக்கு குர்ஆனில் எடுத்துக்காட்டு ஓதி காட்டுறேன். முதலாவது எடுத்துக்காட்டு 27வது சூரா அத்தியாயம் 28. நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த வார்த்தை தான் இதோட எடுத்துக்காட்டு. முத்தமாதிலைன்னா என்ன சொல்லியிருந்தேன்? தோற்றத்திலும் வெளிப்படும் இடத்திலும் ஒரே மாதிரி உள்ள இரு எழுத்து ஒரே இடத்துல வந்து முதல் எழுத்து சுக்குனும் இரண்டாவது எழுத்து ஹரக்கத்தும் பெற்றிருந்துச்சுன்னா இந்த சுக்குன்னு உள்ள எழுத்தை ஹரக்கத்துள்ள எழுத்தோடு இணைத்து ஓதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மார்க் பண்ணியிருக்க எழுத்தை பாருங்கள். பாவும் பக்கத்தில் வந்திருக்கு. முதல் பாக்கு சுக்குன், இரண்டாவது பாக்கு ஹரக்கத்து இருக்குது. இப்போ இதை எப்படி ஓதணும் அப்படின்னா, அது ஹப்பி கிதாபி, அது ஹப்பி கிதாபி. 2 பாவையும் ஒன்றா இணைச்சு ஓதணும். இரண்டாவது எடுத்துக்காட்டு 6வது சூரா 19வது வசனம். கோடு போட்டிருக்க எழுத்து பாருங்கள். குல்லா அஷ்ஹது, குல்லா அஷ்ஹது. லாமுக்கு சுக்குன் இருக்குது, பக்கத்தில் உள்ள லாமுக்கு ஹரக்கத்து இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் இணைச்சி குல்பா அஷ்ஹது அப்படின்னு ஓதணும். 3வது எடுத்துக்காட்டு சூரா அன்-நிசா வசனம் 78. யுதுரிக்குமுல் மௌத்து, யுதுரிக்குமுல் மௌத்து. முதலாவது கேஃபுக்கு சுக்குன் இருக்குது, இரண்டாவது கேஃபுக்கு ஹரக்கத்து இருக்குது. அப்போ ரெண்டையும் இணைச்சி ஓதணும். இணைச்சி ஓதுறதுனா அந்த சுக்குனுள்ள எழுத்தை வந்து தனியாக நிறுத்தி ஓதிட்டு ஹரக்கத்துள்ள எழுத்தை வந்து தனியாக அடுத்த ஆயத்தை ஆரம்பிக்காமல் ரெண்டுத்தையும் இணைச்சி ஓதுறது தான் இணைச்சி ஓதுறது அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த பிரிவு முத்தகாரிபைன். முத்தகாரிபைனா என்ன சட்டம் அப்படின்னா, தோற்றத்தில் வந்து மாற்றமாக இருக்கும், ஆனால் வெளிப்படும் இடத்துல வந்து சமீபமாக இருக்கும். தோற்றத்தில் மாற்றம் அப்படின்னா இதில் கோடு போட்டிருக்க எழுத்து பாருங்கள். லாமும் ராவும் தான் இதோட எடுத்துக்காட்டு. லாமும் ராவும் தோற்றத்தில் மாற்றமாக தான் இருக்கும், ஆனால் ஓதும் போது, அதாவது சேர்த்து ஓதும் போது ஒரே சத்தத்தை தான் கொடுக்கும். இப்போ இதை ஓதுறேன். வக்குர் ரப்பி, வக்குர் ரப்பி. லாமுக்கு சுக்குன் இருக்குது, ரேக்கு ஹரக்கத்து இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் இணைச்சி வக்குர் ரப்பி அப்படின்னு ஓதணும். இந்த எடுத்துக்காட்டில் இத்காம் பிலா குன்னாவோட சட்டமும் வரும். நான் கோடு போட்டிருக்க எழுத்தை பாருங்கள். மின் ரப்பிஹிம். நூனே சாக்கின் வருதா? நூனே சாக்கினுக்கு பக்கத்தில் இத்காம் பிலா குன்னாவுடைய எழுத்து ரா வருது. இதோட சேர்த்து இத்காம் முத்தகாரிபைனோட சட்டமும் வருது. ஏன்னா சுக்குன் பெற்ற நூனும் ஹரக்கத்து பெற்ற ராவும் பக்கத்தில் வந்துச்சுன்னா ஒரே சத்தத்தை தான் கொடுக்கும். இதை எப்படி ஓதணும்னா மிர் ரப்பிஹிம், மிர் ரப்பிஹிம் அப்படின்னு ஓதணும். அடுத்து கடைசி பிரிவு இத்காம் முத்தஜானிசைன். இது என்னன்னா தோற்றத்தில் மாற்றமாக இருக்கும், ஆனால் வெளிப்படும் இடத்துல வந்து ஒரே மாதிரி இருக்கிற எழுத்து. இப்போ நான் கோடு போட்டிருக்க எழுத்தை பாருங்கள். தேவும் துவாவும் பக்கத்தில் வந்திருக்கு. தேக்கு சுக்குன் இருக்குது, துவாக்கு ஹரக்கத்து இருக்குது. இதை எப்படி ஓதணும்னா வத்த துவாஇஃபத்துன், வத்த துவாஇஃபத்துன். இது சூரா அல் இம்ரானில் 69வது வசனம். அடுத்த எடுத்துக்காட்டு அஸ்-ஸுக்ரூஃப் சூராவில் 39வது வசனம். இல் லொலம் து, இல் லொலம் து. தாக்கு சுக்குன் இருக்குது, தாக்கு ஹரக்கத்து இருக்குது. அப்போ ரெண்டுத்தையும் இணைச்சி ஓதணும். அடுத்து அல் அராஃப் சூராவில் 176வது வசனம். கோடு போட்டிருக்க எழுத்தில் சாவும் தாலும் ஒரே மாதிரி சத்தத்தை கொடுக்கும். இதை எப்படி ஓதணும்னா எல்ஹஸ் தாலிக, எல்ஹஸ் தாலிக அப்படின்னு ரெண்டுத்தையும் இணைச்சி ஓதணும். 3 பிரிவுகளில் உள்ள எல்லா எடுத்துக்காட்டும் குர்ஆன்லேருந்து எடுத்து ஓதி காமிச்சிட்டேன். நான் இதில் எந்த ஆயத் எந்த சூரா அப்படின்னு சொல்லி தான் ஓதி காமிச்சேன். அதை நீங்களும் உங்கள் வீட்டில் குர்ஆனில் எடுத்து ஓதி பாருங்கள். இந்த சட்டத்தில் உள்ள எழுத்துக்கள்லாம் ஒரு பக்கத்துக்கே குர்ஆனில் ஏதோ ஒரு இடத்துலையோ 2 இடத்துலையோ அந்த மாதிரி தான் வரும். அதனால் உங்களுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ஓத அதை கண்டுபிடிக்க ஈஸியாகிடும். இன்ஷா அல்லாஹ் இந்த சட்டத்தோட எடுத்துக்காட்டெல்லாம் புரிஞ்சிச்சான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இதெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் ஓதியும் பாருங்கள். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸ்ஸலாமு அலா முர்ஸலின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.